அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உச்சகட்ட கோபத்தில் இருக்கிறார் நண்பர்களே. மனுஷன் அப்படி எதை எடுத்து யார் அடிக்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே பித்து பிடிச்சி அலையிறாரு அப்படின்னே சொல்லணும். அதற்கு காரணம் என்ன? திடீர்னு ட்ரம்ப்புக்கு ஏன் இப்படி புத்தி பேதலிச்சு போயிருச்சு? அவர் எப்போதுமே அப்படிதாங்க சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கேட்குது. இருந்தாலும் நேற்று ஏன் திடீர்னு இப்படி ஆயிடுச்சு? ஏன் அவருக்கு இப்படி ஒரு உச்சகட்ட கோபம்? அது எந்த அளவுக்கு கோபம்னா, ஒரு நாட்டை மட்டுமே குறிப்பிட்டு அந்த நாட்டின் மீது நான் 100% வரி போடுறேன் அப்படின்லாம் மனுஷன் சொல்கிறாருன்னா, மனுஷன் அப்படியே கொதிச்சுக்கிட்டு கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். ஏன் இப்படி இருக்கிறாரு? மனுஷனுக்கு திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு இந்நேரம் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சரியாக கெஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் எழுதுங்க. அதே சமயத்தில் எதுக்கு இந்த மனுஷன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? உடனடியாக கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா, அதற்கு பிறகு பாருங்கள், இந்த மாதிரி விடையெல்லாம் உங்களுக்கு அப்படி சரசரான்னு உங்கள் மனசுலேயே உதிக்கும், வந்து சேரும் உங்களுக்கு. வாங்க நண்பர்களே, ட்ரம்ப்புடைய இந்த கொதி நிலைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்க போகலாம். நேற்று மத்தியானத்துக்கு மேலே இருந்து உலகம் முழுவதுமே இருக்கிற ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் எல்லாமே ஒரே ஒரு மனுஷனை கலாய்ச்சி தள்ளுச்சு அப்படின்னா அது யார் அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டியதில்லை. நம்ம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை தான். மனுஷன் கிட்டத்தட்ட 4-5 மாதமாக எனக்கு தான் நோபல் பிரைஸ் கொடுக்கணும், உலகத்திலேயே அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தகுதியான ஆள் நான் தான் அப்படின்னு இல்லாத அழிச்சாட்டியம் பண்ணிகிட்டு இருந்தாரு. இன்னும் சொல்லப்போனால் இந்த குழந்தைங்கள்லாம் படுத்து உருண்டுக்கிட்டு எனக்கு லாலிபாப் வாங்கி கொடுங்கன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு அழுகும்ல, கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் மனுஷன் அழுதுகிட்டு கிடந்ததை நம்ம பார்த்தோம். மனுஷனுக்கு நேற்று காலையில் 11 மணி வரைக்கும் தனக்கு தான் இந்த நோபல் பீஸ் ப்ரைஸை கொடுப்பாங்க அப்படின்னு முழு நம்பிக்கையில் இருந்தாராம். அவரை சுற்றி இருக்கிற ஜால்ரா கோஷ்டிலாம் அப்படித்தான் அவருக்கு சொல்லி வச்சுருக்குதான். அந்த அளவுக்கு அதை நம்பிக்கிட்டும் இருந்திருக்கிறாரு. அப்புறம் பார்த்தா நேற்று மத்தியானம் திடீர்னு ஒரு அறிவிப்பு. ஸ்வீடனில் இருக்கிற அந்த நொபேல் அகாடமி இருக்குது இல்லையா, அவங்க நேற்றைய தினம் கடந்த ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசை வெனிசுலாவுடைய எதிர்கட்சி தலைவரான மரியா கோரினா மச்சாடோவுக்கு அறிவிச்சாங்க. இந்த அறிவிப்பு வெளிவந்ததோ இல்லையோ, அந்த பக்கம் ட்ரம்ப்பு அப்படி தரையில் படுத்துக்கிட்டு உருளாத குறையா ஐயா 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 ஐயான்னு அழுகிறத பார்க்க முடிஞ்சுது. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் உலகம் முழுவதும் இருக்கிற ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் ஒரு மனுஷனை விடாமல் நாம் உட்பட சும்மா ட்ரம்ப்பை கலாய்ச்சி தள்ளிட்டாங்க நண்பர்களே. தேவையா உனக்கு? இதெல்லாம் தேவையா குமார் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இதெல்லாம் தேவையா ட்ரம்ப்பு அப்படின்னு அவரை பார்த்து கேட்காத ஆளே இல்லை அப்படின்னே சொல்லணும். யாராவது ஒரு அவார்டு தனக்கு வேணும்னு ஒத்த காலில் நின்று பார்த்துருக்குறீங்களா? நம்ம ஊரில் தான் இந்த ஜல்லிக்கட்டு நடத்துகிறேன், மற்ற போட்டிகள்லாம் நடத்துகிறேன் அப்படின்னு முன்னாடி நின்று நடத்துகிற ஆட்கள் எல்லாம் தங்களுக்கே இந்த ப்ரைஸையெல்லாம் போட்டுக்குவாங்க. பைக்கு காரையெல்லாம் தங்க ஆளுக தனக்கே போட்டுக்குவாங்க. இப்படி ஆட்கள்லாம் நம்ம ஊரில் நம்ம பார்த்துருக்குறோம். அதுக்காக உலக அரங்கில் நோபல் பரிசை கூட தனக்கு தான் கொடுக்கணும்னு ஒருத்தர் அடம் பிடிச்சா இதெல்லாம் நல்லாவாங்க இருக்குது அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கு உலகமே அவரை பார்த்து கேள்வி கேட்குது, காரி துப்புதுன்னே சொல்லணும். அந்த அளவுக்கு உலகமே இன்றைக்கு எள்ளி நகையாடுகிற நிலையில் உலகின் ஆக பவர்ஃபுல்லான நாடுன்னு சொல்லப்படுகிற அமெரிக்காவுடைய அதிபர் இன்றைக்கு அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் நண்பர்களே. இந்த மனுஷன் ஏற்கனவே குய்யாமுயான்னு குதிப்பார். இப்போ சொல்லவா வேணும்? இந்த விஷயம் வெளியில் வந்த உடனே அப்படியே மூஞ்சியெல்லாம் தொங்க போட்டுக்கிட்டு மனுஷன் அப்படியே பயங்கர டல்லாகிட்டார், பயங்கர கடுப்பாயிட்டார். இதை பற்றி நேற்றைய தினம் பிரஸ்காரங்கள்லாம் கேட்டபோது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? வெனிசுலாவெல்லாம் நமக்கு நட்பு நாடு, வெனிசுலாவுடைய எதிர்கட்சி தலைவர் நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, அவருக்கு தானே கொடுத்துருக்குறாங்க, அது ஒன்றும் தப்பில்லை, எனக்கு கொடுங்கன்னு நான் எப்போயா வாய் திறந்து கேட்டேனா?
எப்படி எனக்கு கொடுங்கன்னு கேட்டனா அப்படின்னு மனுஷன் அப்படியே நாக்கூசாமல் பேசுகிறாரு. ப்ரெஸ் முன்னாடி உட்காந்துக்கிட்டு எனக்கு தான் நீங்கள் இந்த அவார்டை கொடுக்கணும்னு நான் என்ன கேட்டேனா? இல்லை, அது மட்டும் இல்லை, பரிசு வாங்கினவங்களே, அமைதிக்கான நோபல் பரிசை வாங்கினவங்களே என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த அவார்டை நான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. கவனிச்சிங்களா? அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி மீசையில் மண்ணொட்டாத கதையாக மனுஷன் பேச ஆரம்பித்தார். ஆனால் அவரால் அந்த வயிற்றெரிச்சலை காட்டாமல் இருக்கவே முடியல நண்பர்களே. அப்படியே வயிறு வாயெல்லாம் வெந்து போய் மனுஷனுக்கு எல்லா பக்கத்துலேருந்தும் புகை போகிறத தெளிவாக நாம் பார்க்க முடிஞ்சுது. முதல்ல இந்த நொபேல் பீஸ் ப்ரைஸை பற்றி பேசுகிற மனுஷன் அடுத்த டாபிக்கு போகிறார். என்னன்னா, சீனா பயங்கர அநியாயம் பண்ணுது. தான் ஏற்றுமதி செய்கிற பொருட்களுக்கு 1008 கண்டிஷனை போட்டு இப்போ சமீபத்தில் ஒரு லெட்டர் ஒன்றை பல நாடுகளுக்கு அனுப்பியிருக்குது. அது அநியாயமான ஒரு செயல். சீனா இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, இது நியாயம் அல்ல. இப்படியெல்லாம் செய்யறது நியாய தர்மத்துக்கு அப்பாற்பட்டது. எப்படி சொல்கிறாரு? நியாய தர்மத்துக்கு அப்பாற்பட்டது. உலக வர்த்தகத்தை இது பெரிய அளவில் பாதிக்கும் அப்படின்னு சொன்னார். சொல்கிற மனுஷன் யார்? ட்ரம்ப்பு. யார் இந்த பிரச்சனையெல்லாம் கிளப்பி விட்டது? ட்ரம்ப்பு. அந்த மனுஷன் சீனாவை இப்படி சொல்கிறார். சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, அதனால் நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற எல்லா பொருட்களுக்கும் அவர் சொல்கிறது எல்லா பொருட்களுக்கும் 100% வரி விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு. அதுவும் அந்த 100% எப்படின்னா, ஏற்கனவே என்ன வரி இருக்குதோ அதுக்கு மேலே 100% அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்தியாவுக்கு 50% இருக்கா, அதே மாதிரி சீனாவுடைய பொருட்கள் இறக்குமதி செய்வதற்கு சீன பொருட்களின் மீது 30% போட்டிருக்கிறாரு. அப்போ ஏற்கனவே 30% இருக்குது, அதுக்கு மேலே மனுஷன் 100% இப்போ வரி போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சொன்னதோடு இல்லை, அவர் தனக்கு இந்த நோபல் பீஸ் ப்ரைஸ் கொடுக்கலையேங்கிற வைத்தறிச்சலை எங்கே போய் தீர்த்துக்கிறதுன்னு தெரியாமல் சீனாவின் பக்கம் திருப்பி இருக்கிறாரு. வரி போட்டதோடு இல்லாமல் அடுத்தது அவர் என்ன சொல்கிறார், ஏஷியா பசிபிக் மீட் நடக்க போகுது, அதில் நான் ஜி ஜின்பிங்கை சந்திக்கிறதா இருந்தது, ஆனால் இனிமேலாம் நான் அவரை சந்திப்பேனான்னு எனக்கு தெரியலை. சந்தித்து என்ன பிரயோஜனம், அவர்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம், அவர் நாங்கள் சொல்கிறது எதையும் கேட்குறதுக்கு தயாராக இல்லை, அவங்க பாட்டுக்கு எல்லாத்து மேலேயும் வரி போடுறாங்க அப்படின்னாரு. ஏங்க நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு தானே கேட்க தோணுது உங்களுக்கு. அப்படி தான் இன்றைக்கி உலகமே ட்ரம்பை பார்த்து கேட்குது. தான் பண்ணுறதெல்லாம் மனுஷனுக்கு தப்பாக தெரியல, இப்போ சீனாவின் மேலே தன்னுடைய கோபத்தை திருப்ப ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதோட நிற்காது அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் நண்பர்களே. அவருடைய வைத்தறிச்சல் இன்னும் சில விஷயங்களை அவரை செய்ய வைக்கும். அதில் மிக முக்கியமாக வெனிசுலாவின் மீதே அவருடைய பார்வை திரும்பக்கூடும் சொல்கிறாங்க. அந்த நாட்டு எதிர்க்கட்சி தலைவருக்கு தான் இந்த அமைதிக்கான நோபல் பரிசை கொடுத்துருக்குறாங்க இல்லையா. வெனிசுலாவில் இப்பொழுது சர்வாதிகார ஆட்சி நடைபெறுது, அந்த ஆட்சியை நாங்கள் தூக்கி எறிவோன்னு ட்ரம்ப் திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. அதற்கான வேலைகளை இனி முடுக்கி விடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போல இப்பொழுது சீனாவின் மீது இவர் வரிகளை விதிச்சிருக்கிறது போல இவருடைய எதிரிகள் அப்படின்னு யாரையெல்லாம் அவர் வச்சிருக்கிறாரோ, முக்கியமாக இந்த பிரிக்ஸ் நாடுகளை, இந்த நாடுகளின் மீது இவர் கூடுதலாக வரி விதிக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்த சில நாட்களுக்குள்ளாகவே இவர் இது போல மேலும் அடாவடியாக சில உத்தரவுகளை வெளியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். என்ன நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருந்தனா ஒரு லைக் போடுங்க, கூடவே இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நாம் இந்த ட்ரம்ப் என்னெல்லாம் இந்த மாதிரி கிறுக்குத்தனத்தை பண்ணுறாரு அப்படிங்கிறத உங்களுக்கு இடைவிடாமல் கொண்டு வர்ற நண்பர்களே. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.